வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தால் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த நாட்களில் மதுரையில் அதிகபட்சம் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியது. வரக்கூடிய நாட்களில் மதுரையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் 25, நாளை செப்டம்பர் 26 இரு நாட்கள் 39 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 27, 28 தேதிகளில் 1-2 டிகிரி செல்சியஸ் குறைந்து 37 டிகிரி செல்சியஸாக வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து மதுரையில் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் மதுரையில் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஒடிசா கிழக்கு பகுதி மேலும் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா தெற்கு பகுதி, ஆந்திரா வடக்கு பகுதி தரையேறி இப்போது தெலுங்கானா வடக்கு பகுதி, மத்திய பிரதேசம் தெற்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒடிசாவில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இன்று மாலைக்குள் ஒன்று இணைந்து மகாராஷ்டிரா கிழக்கு பகுதி மேலும் குஜராத் கிழக்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி வடமேற்காக முன்னேறி மேலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக புதுதில்லியை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குஜராத் சென்று ராஜஸ்தான் வழியாக பயணிக்க வாய்ப்பில்லை. ராஜஸ்தானில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை விலகிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக புதுதில்லியை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுதில்லியை சென்றடைந்த பிறகு நேபாளம் சென்று செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு கனமழை, மிக கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு. மேலும் இதன் காரணமாக தமிழகத்தில் நேற்றை விட இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு. மேலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்கங்கே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக மழை ஏதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை. நாளையிலிருந்து தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை செப்டம்பர் 26ஆம் தேதி நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 26 விட 27, 27 விட 28, 29 என்று தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்பது. செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து கணவாய் பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாரல் தூறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை, லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், இருக்கன்குடி இந்த இடங்களில் ஏதாவது 1-2 இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்றும் மதுரை மாவட்டத்திலும் 1-2 இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை 1-2 இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. மேலும் தேனி மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும்
திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மதிய நேரங்களில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம், அன்னூர், காரமடை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் இன்று மழை என்பது பெரும்பாலும் ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர், சென்னை இந்த இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்கடல் ஓரங்களில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இந்த இடங்களில் இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி, தென்காசி மேற்கு பகுதி, மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. நாளை செப்டம்பர் 26ஆம் தேதி தமிழகத்தில் சற்று வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேலும் நாளை டெல்டா மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி. மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மேலும் நெய்வேலி வடக்கு பகுதி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி. செப்டம்பர் 27ஆம் தேதி தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கடல் ஓர மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல் ஓரங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28ஆம் தேதி கணவாய் பகுதிகளுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 28ஆம் தேதி. செப்டம்பர் 29ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. கணவாய் பகுதிகளுக்கு சற்று குறைவாகவும், மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி, கோயம்புத்தூர் கணவாய் பகுதி எல்லா இடமும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா என்று பக்கத்து மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி. மேலும் அக்டோபர் 1, 2, 3, 4 என்று தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் அக்டோபர் 2, 3 தேதி ஒரு 2 நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்கி மீண்டும் 4ஆம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2, 3 தேதிகளில் சற்று குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு வங்கத்துக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் நிலப்பரப்பில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் சற்று வடக்கே முன்னேறி சென்றுவிடும். இதன் காரணமாக மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு 2 நாட்கள் மட்டுமே மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும். மீண்டும்
செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 4, 5, 6 என்று அடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. செப்டம்பர் 2, 3 தேதி அக்டோபர் 2, 3 தேதி 2 நாட்கள் மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு சற்று மழை குறைந்திருந்தால் மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலில் மட்டுமே அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் ஆகும். மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலில் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மாலை நேரங்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாக வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை. வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக முக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 8 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 13 நிமிடம். தேய்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.